ஓம் சாய்ராம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பீரோல வைக்கக்கூடிய பணம் வந்து தேவையில்லாம செலவாகாம உங்க வீட்டிலேயே அது பன்மடங்கா பெருகுனா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பரிகாரம் பண்றதுக்கு நிறைய செலவெல்லாம் ஆகாது. ரொம்ப எளிமையாகவே நீங்க வந்து வீட்டில் செஞ்சிடலாம். இன்னைக்கு ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறோம். அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு நம்ம வீட்டிலேயே இருந்தாதானங்க நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பதான் அந்த காசை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆசைப்படுற மாதிரி நகையோ இல்லை வீடோ இல்லை மற்ற நல்ல காரியங்களுக்கு வந்து நம்ம செலவழிக்க முடியும். அப்படி இல்லாமல் வர்ற காசு வீண் செலவாச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி வீண் செலவாகாமல் நீங்கள் சம்பாதிக்கிற காசு உங்கள் பீரோவில் வைக்கிற காசு அப்படியே தங்கி உங்கள் வீட்டில் பணம் வந்து பன்மடங்கு பெருகிறதுக்காக ஒரு சின்ன பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இது மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து அனாவசியமாக வீணான செலவுகளில் செலவாகாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி என்ன பரிகாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அவங்க கையில் வந்து பணமே நிற்காதுங்க. ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து அந்த காசு வந்து செலவாயிட்டே தான் இருக்கும். கையில் வந்து வருமானம் வந்தாலும் ஒரு சேமிப்பு அப்படிங்கிற வந்து இருக்கவே இருக்காது. இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அப்படி இல்லாமல் உங்கள் கையில் வந்து சேமிப்பு மிக அதிக அளவில் வரும். பொதுவாகவே பணப்புழக்கம் நம்ம கிட்ட தாராளமாக இருக்கிறதுக்காக நம்ம கிட்ட வந்து பணம் நம்ம கிட்ட சேரணும் அப்படின்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து நம்ம வீட்டில் இருக்கணுங்க. அப்போதான் பல்வேறு வழிகளிலிருந்து பணமானது நம்மை தேடி வந்து சேரும். அப்படி வரக்கூடிய பணமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து அப்படியே தங்கும். அப்படி பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கல்லுப்பு, இன்னொன்று வந்து படிகாரம். இதை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பானை அல்லது கண்ணாடி குடுவை. நல்லா கவனிச்சிங்க, ஒரு மண்பானை அல்லது கண்ணாடி குடுவையில் தான் இந்த கல்லுப்பையும் படிகாரத்தையும் வைக்கணும். அதனால் உங்கள் வீட்டில் ஒரு கிளாஸ் பவுல் இல்லை மண்பானை இல்லைன்னா இதுக்காக தனியாக வாங்கிக்கோங்க. எதுக்காக சொல்லணும்னா கண்ணாடி அல்லது மண் இந்த ரெண்டுமே வந்து மண்ணாலான பொருட்கள். இதில் வைக்கும்போது இந்த இரண்டு பொருட்களோட ஆற்றல் வந்து மிக அதிகரிக்கும். அதனால் உங்கள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். இதை தவிர வந்து நம்ம பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை பித்தளை பாத்திரத்தில் வைக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் வைக்காதீங்க. மண் அல்லது கண்ணாடி பானை மட்டும் வாங்கி வச்சுங்க. இந்த பரிகாரத்தை செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களில் செய்யலாம். ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் வந்து பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு மண் அல்லது கண்ணாடி பானை மட்டும் நிறைய உப்பு எடுத்துக்கங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன துண்டு படிகாரத்தை சொருகி வைத்து விடுங்கள். படிகாரம் வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் எளிதாக கிடைக்கும். படிகாரம்னு கேட்டாவே அவங்கள தருவாங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா இந்த பரிகாரம் யார் செய்கிறாங்களோ அவங்கள தவிர இந்த 2 பொருளும் அங்க வச்சிருக்கிறது மற்ற யாருக்குமே தெரியக்கூடாது. மறைவாக உங்கள் வீட்டில் பணம் வைக்கும் பீரோவிற்கு அடியில் வைத்து விடுங்கள். அவ்வளவுதாங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை முதலில் தொடங்கும் போது செவ்வாய், வியாழன் அல்லது வெள்ளி ஆகிய 3 நாட்களில் தான் தொடங்க வேண்டும். ஒரு கொஞ்ச நாள் ஆனவுடனே இந்த உப்பு இந்த படிகாரத்தை மாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அமாவாசை அன்று தான் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இதை மாற்றும் போது அந்த உப்பை எடுத்து தண்ணீரில் நன்றாக கரைத்து ஏதாச்சும் செடியில் ஊற்றிடுங்க. கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. படிகாரத்தை வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த பரிகாரம் செய்ய தொடங்கிய உடனேயே உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும். உங்கள் கையில் எப்போவுமே பணம் வந்து புழங்கி கொண்டே இருக்கும். உங்கள் வீட்டு பீரோவில் வந்து பார்க்கும்போது நிறைய பணம் சேர்ந்துருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த பீரோ கடியில் நீங்கள் இந்த பொருட்களை வச்சிருக்கிறது யார் கண்ணுக்கும் படக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து தனியாகவே இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சுருங்க. ஓகே, இப்போ என்னால் பரிகாரம்லாம் வாங்க முடியாது, அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாலும் இன்னொரு பரிகாரம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லா இடங்களுமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பும் எலுமிச்சம்பழமும். என்னங்க எல்லா பரிகாரத்துமே கல்லுப்பு தான் சொல்லுங்க அப்படின்னு நினைக்கலாம். கல்லுப்புக்கு அந்த அளவு வந்து சக்தி இருக்குங்க. நெகட்டிவ் எனர்ஜி அடியோடு அழிக்கக்கூடிய சக்தி வந்து கல்லுப்புக்கும் உண்டு. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மண்பானை அல்லது கண்ணாடி குடுவை இந்த 2ல் தான் நீங்கள் வந்து செய்யணும். அந்த கிண்ணம் ஃபுல்லாக உப்பை போட்டு வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு
உங்களுடைய வேண்டுதலை உங்கள் குல தெய்வத்திடம் சொல்லுங்கள். இந்த பீரோல வைக்கிற பணம் வந்து வீணான செலவாகக்கூடாது, சேமிப்பாக தான் இருக்கணும். இந்த பணத்தின் மீது ஏதாவது கண் திருஷ்டி இருந்தால் கூட அதெல்லாம் நீங்க இன்னும் பணத்துக்கு பாதுகாப்பாக இந்த எலுமிச்சம்பழம் இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் துணை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த கல் உப்பின் மேல் வைத்து விடுங்கள். இப்போ நீங்கள் தயார் செய்த இந்த கிண்ணத்தை அப்படியே பீரோவுக்கு அடியில் வச்சிடுங்க. யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி இதை வந்து நல்லா உள்ள தள்ளி வச்சிருங்க. இந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பீரோவில் இருக்கக்கூடிய பணம் வந்து மேலும் மேலும் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும். வீணான செலவுகள் உங்களுக்கு வரவே வராது. அப்படியே செலவானா கூட அது சுப செலவாக தான் இருக்கும். கண்டிப்பாக பல வழிகளிலிருந்து பணம் வந்து உங்களை தேடி வரும். உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. உண்மையாகவே இந்த பரிகாரங்களை நிறைய பேர் செஞ்சு அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அதனால நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ பீரோவுக்கு கீழே வந்து அந்த கிண்ணம் வந்து அப்படியே இருக்கும். இந்த பரிகாரத்தை வந்து வாரத்திற்கு ஒரு முறை, அதாவது செவ்வாய், வியாழன், வெள்ளி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டேயை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டேயை செலக்ட் பண்ணிட்டு இந்த வாரம் வந்து வியாழக்கிழமை வச்சிங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை அந்த உப்பையும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துட்டு கல்லுப்பை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு ஏதாச்சும் செடியோ இல்லை மண்பாங்கான இடத்தில் யாரோட கால் படாமல் அதை வந்து ஊற்றிடணும். எலுமிச்சை பழத்தை வந்து ஏதாச்சும் செடி கீழே வந்து போட்டுருங்க. யார் காலையும் படக்கூடாது. அதுதான் மேஜரான ஒரு விஷயம். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் தண்ணி ஓடுது, ஆறு மாதிரி இருக்குன்னா அங்கே போயிட்டு இந்த 2 பொருளையும் போட்டுட்டு வந்துடலாம். அது உங்களோட சௌகரியம். இப்படி வந்து நீங்கள் வந்து பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய காசு சேரும். இந்த பரிகாரத்துக்கு முக்கியமாக நீங்கள் வீட்டில் புதுசாக கல்லுப்பு வாங்கி அதை சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. அந்த கல்லுப்பு பாக்கெட்டை தான் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும். இதுக்காகவே தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கல்லுப்பு பாக்கெட்டை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பரிகாரத்துக்கு மட்டுமே வாரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் எலுமிச்சம்பழமும் பார்த்தீங்கன்னா புள்ளி இல்லாத, அதாவது கருப்பு புள்ளி இல்லாத நல்ல ஒரு மஞ்சள் நிற எலுமிச்சம்பழமாக இந்த பரிகாரத்துக்கு செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் பீரோவில் இருக்கக்கூடிய தங்கமும் பணமும் மிக அதிக அளவில் அதிகரிக்கும். உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். வீண் விரய செலவுகள் குறையும். சேமிப்பு வந்து பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.